ஹாய் ஹலோ வெல்கம். எதற்கு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் கூடுவாஞ்சேரி சிக்னல்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து நேராக வந்தீங்கன்னா இந்த வேலம்மாள் ஸ்கூல் வழியே அப்படியே நேராக வருவீங்க. நான் வந்து உள்ளேருந்து இப்படி வரேன் நான் ஆக்சுவலாக. இது நேராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காயரம்பேடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க, நேராக போகக்கூடாது. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேதகிரீஸ்வரர் கோயிலும் குமுளி லேக்கும் பார்த்தோம். அது வந்து இதோ இங்கே வர லெஃப்ட் எடுத்தால் தாங்க அந்த ரோடு, அது குமுளிக்கு போகிற ரோடு. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக போகிறோம். நம்ம பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய், எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே, எங்கும் நிறைந்த கந்தா என்கண் முருகா, நீ என்னுள் அறிவாய், நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய், திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணம் ஐயா. திருப்போரூர் தாங்க போகிறோம் நம்ம. இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்போலோ காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒன்று இருக்கும். இதே ரோடு ஸ்ட்ரைட்டாக போகணும். காயரம்பேடு தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்காதுங்க. இந்த ரோடு வந்து ஒரு அவுட்ருக்கு போகிற ரோடு மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் கூகுள் மேப் லெஃப்ட்டில் கூட காட்டும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் இன்னொரு காலேஜ் ஒன்று இருக்குது. அகைன் இந்த இது மாதிரியே அடுத்த கிராசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குங்க. இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். நம்ம ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த ரோடு நீங்கள் நேராக திருப்பூர் ரோடு நேராகவே வந்துடலாம். இந்த ரோடு இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுக்கணும். நம்ம இன்றைக்கி செம்ம விசேஷமான நாளுங்க. ஜென்ரலாக பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் வந்து களை கட்டும். பட் இப்போ வந்து கந்த சஷ்டி சூரசம்ஹாரம்ன்றதுனால இந்த 7 நாளுமே முருகர் கோயில்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் கந்த சஷ்டி. இன்றைக்கி ஈவினிங் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். நம்ம வந்து காலையில் நடக்கிற பூஜையை பார்க்க போகிறோம். இந்த ஜங்ஷனில் வந்து அகெயின் லெஃப்ட்டு தாங்க. ரைட் எடுத்தால் மகாபலிபுரம் போயிடலாம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் டெம்பிள் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே நம்ம வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாப் போகிறோம். பஸ் ஸ்டாப்பை தாண்டினோடனே டெம்பிள் தான். இந்த ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் தாங்க. இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணுறது தாங்க பிரச்சனையே. இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்கோம். நம்ம நாங்கள் வந்து ஜென்ரலாக பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது, ஒரு சிவன் கோயில். அந்த கோயில்கிட்ட பார்க் பண்ணிட்டு தாங்க இங்கே வரும். திருப்போரூர் அப்படின்னா புனித போரின் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து புதுப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் சுமார் 36 ஏக்கரை வந்து 2013 வந்து மறுபடியும் கையகப்படுத்தியிருக்காங்க. அதனோட மதிப்பு வந்து 100 கோடிக்கு மேலே. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். கோயில் உள்ளே என்ட்ரானோன்னே ஒரு சர்ப்ரைஸுங்க.
சூரசம்ஹார நிகழ்ச்சி வந்து சாயந்தரம் தாங்க நடக்கும். இப்போவே களை கட்டுது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அதனால் நான் அடிக்கடி வர கோயில் இது. வெளியே இருந்து கூட்டத்தை பார்த்த உடனே முருகரை பார்க்க முடியுமா அப்படின்ற டவுட்டே வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா 100 ருபீஸ் கவுண்டரில் கூட கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. 20 ரூபா கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருந்தது. நாங்கள் 20 ரூபா கவுண்டர் உள்ள போய் சாமியை நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. வள்ளி தேவயானியோட காட்சி பாருங்க. முருகரே சூப்பராக இருப்பார். இங்கே இந்த கோயிலில் இருக்கிற பில்லர்ஸில் இருக்கிற கார்விங்ஸ் எல்லாம் பார்த்தாலே இது எவ்வளோ பழமையான கோயில்ன்றது தெரிஞ்சிடுங்க. தத்ரூபமாக இருக்கும். ஒன்றும் ஆர்ட் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். உள்ளே வந்து மூலவர்கிட்ட அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. அர்ச்சனை பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் வந்து பின்னாடி முருகர் சிலை இருக்குது பாருங்கள், அங்கே லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து அர்ச்சனைலாம் நம்ம பண்ணியாகணும். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகர் இருப்பார் அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு குன்று இருக்குது, மலை இருக்குது. அங்கே வந்து சிவன் இருக்கிறார். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முருகர் வந்து இங்கே கீழே இருக்கார். 24 தூண் மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த தூண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்விங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கையில் வந்து கேடயமும் ஒரு பக்கம் வாளும் வச்ச மாதிரி நவ வீரர்கள்லாம் வந்து செதுக்கியிருப்பாங்க நிறையா. காரணம் என்னன்னா இது வந்து போர் ஊரில், திருப்பூர் ஊரில். அதனால் இந்த ஊருக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க. இது வந்து சமரபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அசுரர்கள்லாம் வந்து சண்டைக்கு வரும்போது சமர் புரிந்தார், அதனால் வந்து சமரபுரி முருகன் அப்படின்னும் சொல்கிறாங்க. விக்ரம சோழ காலத்து சுவடிகள்லாம் இங்கே ஆதாரங்கள்லாம் நிறையா கைப்பற்றினாங்க. 2013 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டு வந்து சொல்லி ஒரு இடம் வந்து ஒரு ரூமை வந்து நோண்டி எடுத்தாங்க. புதையெல்லாம் எதுவும் கிடைக்கல. எல்லாம் பூஜைக்கான பொருள்கள் அந்த மாதிரி சாமி சமாச்சாரம் தான் வந்து உள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை தாங்க இதை வந்து பராமரிக்கிறாங்க இந்த கோயிலை. சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து உருவங்கள்லாம் வந்து இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஃபுல்லாக இன்றைக்கி ஈவினிங் வந்து இதெல்லாம் வந்து வெளியே நடக்கும், சூரசம்ஹாரம் நடக்கும். அதுக்கான இதெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இவங்க வந்து அந்த ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்த உடனே நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி தான். நம்ம வந்து உள்ளே வந்த உடனே முருகரை பார்த்தாச்சு. அந்த பல்லாக்கு வேறு வந்துச்சு. அது பக்கத்தில் தான் இங்கே தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து சாத்தியமானே யோசிச்சே பார்க்கல. கூட்டத்து உள்ளே வர முடியுமா, இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் வந்தோம். பரவாயில்லைங்க, நல்லா தரிசனம் பார்த்தோம். இங்கே அந்த கொடி மரத்தை சுற்றி வருவாங்க. ஃபுல்லாக இந்த பூஜை நடக்கும். இது வழக்கமாக நடக்கிறது தாங்க. ஈவினிங் வந்து இப்போ இருக்கிற கூட்டத்தோட ஜாஸ்தி இருக்குங்க. ஊரே இங்கே தான் இருக்கும் மொத்தமாக. நீங்கள் கோவளம் அந்த பக்கம் ஈசிஆர் வழியாக வந்தீங்கன்னா இந்த ரூட் வழியாக தாங்க வருவீங்க. அந்த எதிர்க்க இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோட் ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே கோவளம் போயிடுங்க. இது வழியாக வந்தோம்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. உங்களுக்கு திருப்பூரூர் கோயில் பார்க்காதவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது நுழைவாயில் குறை இல்லைங்க. கோயிலுக்கு வெளியே இருக்கிற தூண்கள் ஒரு மண்டபம், இளைப்பாடுறதுக்காக வேண்டி இருக்கிற மண்டபம், அதில் இருக்கிற சிற்பக்கலைகள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் எப்போவாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். சூப்பரான தரிசனம் கிடைக்கும். முருகரோட தரிசனம் பார்க்கலாம் நீங்கள்.
இதே மாதிரி பழமையான கோயில் எல்லாமே சேனலில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் எடுத்து உடனே இமீடியட்டாக எடிட் பண்ணி உங்களுக்காக வேண்டி பப்ளிஷ் பண்ணுறேங்க நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.